வணக்கம். இப்போ நம்ம இந்த பார்க்கக்கூடிய வீடியோவில் ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ண ஒரு ஆம்பிளிஃபையர் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைன் ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக இது ஒரு சேனல், இது ஃபுல்லாக ஒரு சேனல், இது லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டிரான்சிஸ்டர் வருது உங்களுக்கு? மொத்தம் 8 டிரான்சிஸ்டர் வருது ஒரு சேனலுக்கு 8 டிரான்சிஸ்டர். இந்த 2 டிரான்சிஸ்டருக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேர், இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியணும் சர்க்யூட்டில். இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். ஏற்கனவே நம்ம மானோ ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒரு பிளாக் டயக்ராமாக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ தான் ஒரு சர்க்யூட், ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இப்போ பார்க்குறோம். இதை ஆக்சுவல் இதில் பவர் சப்ளை இந்த இடத்துல போட்டிருக்கு. ஒரு 12 வோல்ட் பவர் சப்ளை, 13.2 வோல்ட் பவர் சப்ளை இல்லை இன்புட்டாக வருது. 12 கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சோக் அப்படின்னு வருது. ஏற்கனவே சோக்கை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் 1 செகண்ட். இது ஒரு காயில். இந்த காயில் என்ன பர்பஸ்க்காக இதுக்குள்ளே இருக்குது? இந்த காயிலுடைய ஒர்க்கு என்ன அப்படின்னு கேட்டால், இது டிசி பவர் சப்ளை வர இடத்துல இந்த மாதிரி சோக் யூஸ் பண்ணுறதுனால அந்த டிசி ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ், பல்சேட்டிங் டிசி, ஏசி சிக்னல், அன்வான்ட் ஏசி சிக்னல் அல்லது ஹார்மோனிக்ஸ், இப்படியெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியில் வந்தால் இந்த சர்க்யூட்டுக்குள்ளே போகாமல் தடுக்கிறது இந்த சோக்கோட வேலை. சோக்குறது ஒரு காயில். இதன் வழியாக ஒரு டிசி போகும் பொழுது அந்த டிசிக்குள்ளே ஏதாவது ஏசி இருந்தால் அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸாக மாறும். அது வேரியபிள் ஃப்ளக்ஸாக மாறி அப்படியே காற்றுல கரைஞ்சிரும். அந்த பர்பஸுக்காக தான் இந்த சோக்கு யூஸ் பண்ணுறோம். எனிஹவ் இந்த சோக் யூஸ் பண்ணதுனால என்ன ஆகிரும்? உங்களுக்கு பியூர் டிசி வரும், உள்ளுக்குள்ளே சர்க்யூட்டுக்குள்ளே வரும். வரலன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆம்பிளிஃபையரில் ஹம் ப்ரொடியூஸ் ஆகும். ஹம்னு ஒரு சத்தம் வரும். இந்த சத்தம் எதனால் வருது அப்படின்னா, பியூர் டிசி இல்லாதனால. அதனால தான் நம்ம ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுற ஆம்பிளிஃபையரில் என்ன தான் பண்ணாலும் ஒரு பேட்ரி பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபிடாலிட்டி, ஹை ஃபிடாலிட்டி ஏசி டு டிசி செட்டில் வராது. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏசி டு டிசி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை வச்சு தான் நம்ம இது வரைக்கும் ஆம்பிளிஃபையர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நவடேஸ் வர ஆம்பிளிஃபையர் எல்லாத்துலேயுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிட்ச் மோட் பவர் சப்ளை வந்திருக்கு. ஓகேவா? சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் தேவையில்லை. ஓகேவா? இப்போது இந்த வோல்ட் உள்ளே வந்துட்டுருக்கு. இந்த வந்தோடனே பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு டிரான்சிஸ்டனுடைய ஒர்க்கிங் என்னன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பொசிஷன் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்டீரியோ ஹெட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். டேப் ரிகார்டு சர்க்யூட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுக்கல. நம்மளுடைய நோக்கமெல்லாம் சர்வீஸ் மட்டும்தான், ட்ரபுள் ஷூட்டிங் மட்டும்தான். ஆராய்ச்சி பண்ணுறதோ புதுசாக ஏதோ டிசைன் பண்ணுறதுக்குள்ள இந்த கோர்ஸுக்கு வரல நாம். ஓகேவா? ஆமாம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், மேற்கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும், நீ நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட புக்ஸு, ஆடியோ சர்க்யூட் புக்ஸு, ஆடியோ இன்ஜினியரிங்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, 1 இந்த 2 ரெண்டாவது டிரான்சிஸ்டர், இந்த 2 டிரான்சிஸ்டரோட வேலை என்னென்னா ஹெட் ஃப்ரீ. இந்த சர்க்யூட் படி இது ஹெட் ஃப்ரீ மேக்னெட்டிக் பிக்கப். நம்ம ஜஸ்ட்டில் ஃப்ரீ, இதை எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஹெட் இருக்கனால ஹெட் ஃப்ரீன்னு சொல்கிறோம். சப்போஸ் ஒரு டிஜிட்டல் பிக்கப்பாக இருக்கலாம், இல்லை டைனமிக் பிக்கப்பாக இருக்கலாம். எந்த பிக்கப்பாக இருந்தாலும் சரி, இந்த 1 2 இந்த 2 டிரான்சிஸ்டர் மூலயமா ஆம்பிளிஃபை ஆகக்கூடிய சிக்னல். தென் இந்த 2 டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, இது பாஸ் ட்ரிபிள் சர்க்யூட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக, பாஸ் ட்ரிபிள் சர்க்யூட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டரோட இந்த இடத்துல பொசிஷன்னா ஃப்ரீ டிரைவர், ஏஎஃப் ஃப்ரீ டிரைவர், ஏஎஃப் டிரைவர், இந்த 2 ஏஎஃப் அவுட்புட். ஏஎஃப் அவுட்புட்டில் ஒரு பிஎன்பி என்பிஎன் 2 டிரான்சிஸ்டர் ஃபுல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்யூட்டை பற்றி டீட்டெயில்ஸ். இப்போ சர்க்யூட் பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் சோக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். சோக்கோட நெசசிட்டி பற்றி சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா சிக்னல் எப்படி வரும்? இந்த ஃபஸ்ட்டு இங்கேருந்து பிக்கப் ஆகிற சிக்னல் இந்த டிரான்சிஸ்டருக்கு
இதனுடைய கலெக்ட்லேருந்து அடுத்த டிரான்ஸ்னுடைய பேஸுக்கு போய் ஆம்பிளிஃபை ஆகி இதனுடைய கலெக்ட்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் வழியாக இந்த இடத்துல பிடி சர்க்கியூட்டுக்குள்ளே வருது. பாஸ்டிபிள் சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே பாஸ்டிபிள் சிம்பிள் பாஸ்டிபிள் சர்க்கியூட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 2 டிரான்சிஸ்டரும் இந்த இடத்துல 3 கண்ட்ரோல் இருக்குது. இந்த 2 கண்ட்ரோல் தான் பாஸ்டிபிள். இந்த 2 கண்ட்ரோல் வந்து வேரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சியினுடைய பேண்டு நம்ம கூட்டலாம் குறைக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அனலாக் ஆடியோ. இந்த அனலாக் ஆடியோவில் பாஸ்ன்னு ஒரு பேண்ட் வித் இருக்குது, மிடில் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது. உதாரணமாக ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 to 20 க்ளோஸ் சைக்கிள்ஸ்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதில் 20 to 5K வரைக்கும் பாஸ், 5K to 10K வந்தும் மிடில், 10K to 15K ட்ரிபிள். ஓகேவா? அப்போது லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, நடுவில் மிடில் ஃப்ரீக்வன்சி அல்லது வாய்ஸ். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரிபிள் அப்படிங்கிற கண்ட்ரோலை கூட்டி குறைச்சா இந்த வரக்கூடிய பார்ட்னுடைய ஹெச்அப் மட்டும் கூடுதலாக வெளியே வரும், 2 ஆம்பிளிஃபையருக்கு போகும். பாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு பாஸ் மட்டும் தூக்கலாக வரும். இதுக்கு தான் இந்த சர்க்கியூட் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி சர்க்கியூட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் சரியான வேல்யூலாம் மென்ஷன் பண்ணியிருக்காது, கண்ட்ரோல்லாம் போட்டிருக்கோம், ஒரு பிளாக் டயக்ராம் போட்டிருக்கோம். இப்போ தான் எக்ஸாக்ட் சர்க்கியூட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஓகேவா? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லாத்துக்கும் இம்பிடன்ஸ் மேட்சிங்னு ஒன்று இருக்குது. இப்போ ஹெட்டுன்னா அதுக்கு மேட்சிங்காக தான் ப்ரீ ஆம்பிளிஃபையர், டிஜிட்டல்னால் அதுக்கு மேட்சிங்காக தான் ப்ரீ ஆம்பிளிஃபையர் வரும். ஓகேவா? இப்போ இந்த 2 கண்ட்ரோலுடைய ஒர்க்கும் சொல்லியிருக்கேன், இந்த 2 டிரான்சிஸ்டருடைய ஒர்க்கும் சொல்லியிருக்கேன். இது வந்து பாஸ்டிபிள்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹெட் ஃப்ரீ அல்லது ஃப்ரீ, எது வேணாலும் ஃப்ரீ யூஸ் பண்ணலாம். அப்போ ஏஎஃப் ஃப்ரீ, இது பிடி தனி, இது மிடில் வரக்கூடியது. இது ஏஎஃப் ஃப்ரீ டிரைவர், ஏஎஃப் டிரைவர், ஏஎஃப் அவுட்புட். இந்த சர்க்கியூட் வந்து 12 வோல்ட் டிசியில் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா 13.2 வோல்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வோல்ட்டுக்கு வச்சுக்கலாம். இந்த கீழ் லைன் வேண்டிய 2 ஒன்று தான், 2 டிட்டோ, சேனல் ஏ, சேனல் பி, லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போது பார்க்கலாம், இதில் ஸ்பீக்கர் பற்றி சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஸ்பீக்கரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், எத்தனை வாட்ஸு எத்தனை ஓம்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எத்தனை ஓம்ஸ் எத்தனை வாட்ஸ் அப்படிங்கிறத மீட்டரில் வச்சு செக் பண்ண முடியாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு அப்படி செக் பண்ணணுன்னா இப்போ இம்பிடன்ஸ்னு வரும் ஸ்பீக்கரில், 4 ohms, 8 ohms, 16 ohms, 13 ohms, இது 32 ohms இதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு பேண்ட் வித்தை மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு மோட்டார் மென்ஷன் பண்ணியிருக்கு. இது டேப் ரெக்கார்டர் சர்க்கியூட்லேருந்து எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து மோட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஒரு 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வழியாக மோட்டரோட ப்ளஸ் கிடைக்கிற மாதிரி சர்க்கியூட் போட்டிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் லிமிட்டிங் பேர். ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், தப்பில்லை. ஓகே, அப்போ சிக்னல் பாத் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே பாருங்கள் இப்படி இருக்கிறேன். நீங்கள் ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு சர்க்கியூட் நான் அனுப்பிச்சிருக்கேன். அதனுடைய சர்க்கியூட்ஸினுடைய ஒரு ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த டிரான்ஸ்னுடைய பேஸ், அவுட்புட்டு கலெக்டர், தென் அடுத்த டிரான்ஸ்ஃபர் பேஸ், தென் கலெக்டர். இந்த கப்ளிங் டிவைஸ் மூலிமா பிடி சர்க்கியூட்டுக்குள்ளே வந்து வால்யூம் கண்ட்ரோலுடைய ஹாட் எண்டுக்கு வருது. இந்த சிக்னல் தான் ஹாட் எண்டுக்கு உள்ளே வருது. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நேராக ஏஎஃப் ஃப்ரீ டிரைவர் டிரான்ஸ்ஃபர் பேஸுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகி, ஓகேவா, அதனுடைய கலெக்டர்லேருந்து ஒரு கப்ளிங் டிவைஸ் மூலிமா டிரைவர் டிரான்ஸ்ஃபருடைய பேஸுக்கு வந்து ஆம்பிளிஃபை ஆகி, இதனுடைய கலெக்டர்லேருந்து சிக்னல் உங்களுக்கு எங்கே போகுது அப்படின்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் போகுது, புஷ்புல் ஆம்பிளிஃபையர் டிரான்சிஸ்டர் போகுது. இந்த நடுவில் இருக்கிறது வந்து TH501 அப்படிங்கிறது தெர்மல் ரெசிஸ்டர் அப்படின்னு பேர். இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் ஒன்று லிங்க் பண்ணியிருக்கு. இந்த பிடிசி, அதாவது இந்த தெர்மிஸ்டருக்கு 2 விதமான இது இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்குது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இந்த அவுட்புட் செக்ஷனில் டிரான்சிஸ்டர் லீக் ஆனவோ ஷார்ட் ஆனவோ ஆடியோவை கட் பண்ணுறதுக்காக இந்த தெர்மல் ரெசிஸ்டர் இருக்குது. இந்த தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டிரான்சிஸ்டருடைய பேஸையும் கப்புள் பண்ணி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இப்போது ஆஸ்பார் சர்க்கியூட் படி 2க்கு காண்டாக்ட் இருக்காது. 2க்கு காண்டாக்ட் இருந்துச்சுன்னா 2 பேஸும் வந்து ஷண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த தெர்மல் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, TH501, அதில் பிடிசி என்டிசி 2 சொல்லியிருக்கேன். பிடிசி அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே ஆகக்கூடிய அந்த ஹீட்டை பொறுத்து தெர்மிஸ்டர்
ஹீட்டை பொறுத்து இந்த ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ மாறும் அல்லது குறையும். அப்போது ஒரு வேல்யூ கூடுறதா இருந்தால் அது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பேர், வேல்யூ குறையிற மாதிரி இருந்தால் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பேர். உதாரணமாக ஒரு 100 ஒரு கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது ஹீட் ஆகும்போது அந்த வேல்யூ மெக் வேல்யூவாக மாறுச்சுன்னா அது வந்து பிடிசி. ஒரு 100 கே ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம்ஸாக மாறுச்சுன்னா என்டிசி, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் பேர். ஓகே, சரி, நான் மறுபடியும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சர்க்யூட்டில் இந்த பொருளோட நெசசிட்டி தெரிஞ்சுக்கதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ சர்க்யூட் டிசைன் பண்ணுறதோ நம்ம நோக்கம் அல்ல. ஓகேவா? ஆல்ரெடி சர்க்யூட் மாட்டில் இருக்குது, உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும், ஒரு நாலேஜுக்காக. இப்போ நவடேஸ் யாரும் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் யாரும் டிசைன் பண்ணுறதில்ல. ஓகேவா? இருந்தாலும் நம்ம ஒரு ஆடியோ இன்ஜினியராக உள்ளே வரும்போது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அல்லது உங்களுக்கு சர்வீஸுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குமேன்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால் மோட்டரை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஹெட்டு அவாய்ட் பண்ணிடலாம். சிக்னல் பிக்கப், ரிமைனிங் சர்க்யூட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த 2 டிரான்சிஸ்டரும் உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு புஷ்புல் ஆம்பிளிஃபையரில் ஒர்க் பண்ணும். பாருங்கள், இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 0.3 ஓம்ஸ் கொடுத்துருக்கு, இங்கே 0.3 ஓம்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 0.3 ஓம்ஸ் மற்ற ரெசிஸ்டன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். உதாரணமாக இவ்வளோ வேல்யூ கம்மியாக, மதிப்பு கம்மியாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தால் அதுக்கு என்ன கலர் கோடு வரும் அது வந்து உங்களுக்கு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்குங்கிறதுக்காக சொல்லலை. அதனால் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு கலர் என்ன வருதோ அந்த வேல்யூ போடணும், 2வது கலர் வேல்யூ அப்படியே போடணும், 3வது கலர் என்ன வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆட் பண்ணணும். வரக்கூடிய ரிசல்ட் அண்ட் அவுட்புட் 1000 ஓம்ஸ் அண்ட் எபோவாக இருந்தால் கே வேல்யூவாக சிம்பிளிஃபை பண்ணணும். வரக்கூடிய அவுட்புட் 1000 கே அண்ட் எபோவாக இருந்தால் மெக் வேல்யூவாக சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவேளை டவுட் இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 0.3 ஓம்ஸ், இந்த இடத்துல 1 ஓம்ஸ் இதெல்லாம் வந்தால் இதுக்கு எப்படி கலர் கோடு பார்க்கலாம். ஒரு பேப்பர், கட் பேப்பர். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது ஒரு ரெசிஸ்டர்னால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் வந்து கலர் கோடு வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ ரெட்டு வருது, ஃபஸ்ட்டு கலர் ரெட்டு, 2வது கலர் ரெட்டு, 3வது கலர் ப்ரௌன் வருது. இதனுடைய மதிப்பு என்ன நீங்கள் சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? ரெட்டுக்கு 2, 3வது ப்ரௌன் 1, ரிசல்டன்ட் வேல்யூ 220 ஓம்ஸ். ஏன்னா 1 வரதுனால ஒரு 0. இப்போ மறுபடியும் பாருங்கள், ரெட்டு இதுக்கு பிளாக் வருதுன்னு வச்சுங்களேன். ரெட்டு பிளாக் வந்தால் இதுக்கு மதிப்பு என்ன? ரெட்டுக்கு 2, 2வது கலர் 2, பிளாக்குக்கு வேல்யூ கிடையாது, நில், 0 போடக்கூடாது, டேஷ் மட்டும் போடுறேன். அப்போ ரிசல்ட் வேல்யூ 22 ஓம்ஸ். தென் அடுத்தது ரெட்டு, தென் கோல்டு. நான் இது வரைக்கும் சொல்லலை, 3வது கலர் கோல்டு வரும்னு உங்களுக்கு சொல்லலை, இப்போ சொல்கிறேன். நிறையா வரும் டிவியில், எல்சிடி எல்இடி டிவியில் பாருங்கள். ஆம்பிளிஃபையர் ஆடியோ சர்க்யூட்லேயே வந்துருச்சு இல்லையா, எஸ்எம்பிஎஸ்ல எல்லாம் வரும். அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ கோல்டு வந்துச்சுன்னா அது மதிப்பு வந்து 1/10. கோல்டு வந்தால் 1/10. அப்போ ரெட்டுக்கு 2, 2வது ரெட்டுக்கு 2, கோல்டுக்கு வந்து 1/10. ரிசல்டன்ட் அவுட்புட் 22/10 இஸ் ஈக்குவல் டு 2.2 ஓம்ஸ் அல்லது 2E2 இப்படி சர்க்யூட்டில் வரும். தென் அடுத்தது பாருங்கள், இப்போ ரெட்டு, 3வது கலர் சில்வர் வந்தால் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு கலர் ரெட்டுக்கு 2, 2வது கலர் மதிப்பு 2, 3வது கலர் சில்வர் வந்தால் 1/100. சில்வர் வந்தால் 1/100. அப்போ ரிசல்டன்ட் அவுட்புட் என்னென்னா 22/100 ஈக்குவல் டு 0.22 ஓம்ஸ் அல்லது 0E22. 0E22 ஓம்ஸ். ஓம்ஸ் போட வேண்டியதில்லை. ஓகேவா? இது அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு, எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணம் பாருங்கள், ப்ரௌன், பிளாக். இப்போ என்ன வரும்? ப்ரௌனுக்கு 1, பிளாக்குக்கு 0. பிளாக்குக்கு இந்த இடத்துல எதுவும் போடக்கூடாது, அதனால் ரிசல்ட் வந்து 10 ஓம்ஸ். மறுபடியும் பாருங்கள், ப்ரௌன், பிளாக், சில்வர் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரௌனுக்கு 1, பிளாக்குக்கு 0, சில்வருக்கு 1/100 உங்களுக்கு தெரியும். தென் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? சில்வர் இருந்துச்சுன்னா 10/100, ரிசல்ட் வந்து 0.1 ஓம்ஸ் அல்லது 0E1. இப்போது ப்ரௌன், பிளாக்,
கோல்டு ப்ரௌன் பிளாக்கு கோல்டு வந்தால் ப்ரௌன் 1 பிளாக் 0 கோல்டு 1/10 இஸ் ஈக்குவல் டு 10/10 ஈக்குவல் டு 1 ohms. இப்போ புரியுதா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும், வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் சொன்னது வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான் இப்போ ஓரலாக சொல்லியிருக்கேன் இல்லையா, வாய்மொழியாக வாய்ஸாக சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே நோட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். மறுபடியும் ஒன்ஸ் அகைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கலர் ரெட்டு, ரெண்டாவது கலர் ரெட்டு, மூணாவது கலர் ப்ரௌன் வந்தால் 2 2 1 இஸ் ஈக்குவல் டு 220 ohms. இது உங்களுக்கு தெரியும். தென் ரெட்டு பிளாக் வந்தால் என்ன பண்ணலாம், ரெட்டு டேஷ் ஐஃபன், அதாவது வேல்யூ இல்லை, அதனால் 22 ohms. ரெட்டு கோல்டு வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த மூணாவது கலர் கோல்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து 1/10 வேல்யூ. அப்போ 22/10 இஸ் ஈக்குவல் டு 2.2 ohms அல்லது 2E2. ரெட்டு சில்வர் வரும். சில்வர் வந்தால் வேல்யூ வந்து 1/100 மூணாவது ரிங்கு. ஓகேவா? 2 1/100 இஸ் ஈக்குவல் டு 22/100 ஈக்குவல் டு 0.22 ohms அல்லது 0E22 ohms வரும். அடுத்து ப்ரௌன் பிளாக் ப்ரௌன் 1 பிளாக் 0, பிளாக்கு வந்து வேல்யூ கிடையாது, ஸோ அதனால் டேஷ் விட்டுருக்கேன். ஈக்குவல் டு 10 ohmsன்னு போட்டிருக்கேன். ப்ரௌன் பிளாக் சில்வர் வந்தால் 1 0 1/100 இஸ் ஈக்குவல் டு 10/100 இஸ் ஈக்குவல் டு 0.1 ohms அல்லது 0E1 ohms. ப்ரௌன் பிளாக் கோல்டு வரும். ப்ரௌன் 1 பிளாக் 0 கோல்டு 1/100 ஈக்குவல் டு 10/10 இஸ் ஈக்குவல் டு 1 ohms. இப்படி வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த சேனல் பார்த்தோம்னா ஏ சேனல் என்ன சொன்னோமோ அதே தான் பி சேனல். ஓகேவா? இதில் எந்த வித்தியாசம் கிடையாது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிக்னல் ட்ரேஷர், ஏஎஃப் இன்ஜெக்டர், ஏஎஃப் சிக்னல் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த பேனா டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா முதல்ல பவர் சப்ளை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, வால்யூம் கண்டனுடைய சென்டர் பாயிண்ட்டு இதில் இந்த சிக்னல் இங்கே ஃபீட் பண்ணால் ஸ்பீக்கரில் 400 Hz சங்கூதுற மாதிரி சவுண்டு வரும். ஏன்னா சிக்னல் ஜெனரேட்டர்னுடைய ஏஎஃப் சிக்னல் ஒர்க்கே என்னென்னா, அது ஒரு ஆசிலேட்டர். அது ஒரு பெர் செகண்டுக்கு 400 Hz ஃப்ரீக்வன்சி உற்பத்தி பண்ணும். அந்த உற்பத்தி ஆகிற ஃப்ரீக்வன்சி தான் ஃப்ரீ டிரைவர் அவுட்புட் வழியாக ஸ்பீக்கருக்கு சங்கூதுரமாக, அப்படி சங்கூதுற மாதிரி சத்தம் வந்தால் இந்த அவுட்புட் ஸ்டேஜ் ஓகே, ஆடியோ செக்ஷன் ஓகே. தென் 2 பிடி இருக்குது. தென் இந்த ஃப்ரீ டிரைவர் இருக்குது இல்லையா, இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் ட்ரான்ஸ்னுடைய இந்த 2ஆம் ட்ரான்ஸில் பேஸில் வந்தாலும் ஆடியோ வரணும், ஃபஸ்ட்டு ட்ரான்ஸில் பேஸில் கொடுத்தாலும் ஆடியோ வரணும். வந்துச்சுன்னா டோட்டல் சர்க்கியூட் ஓகே. பொதுவாக இந்த ஒரு செக்ஷன் ஏ ஓகேவா இல்லையான்னு பார்க்குறதுக்கு சிக்னல் இன்ஜெக்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். சில கடையில் கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தற்சமயம் ஸ்டாக் இல்லை. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எந்த பாயிண்ட்டு, இதுதான் பாயிண்ட், இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இன்புட், ஹெட்லேருந்து வர்ற இன்புட்டு. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சிக்னலை ஃபீட் பண்ணி இங்கே சங்குதுற மாதிரி சத்தம் வந்துனாவே இந்த டோட்டல் சர்க்கியூட் ஓகே, ஸ்பீக்கர் ஓகே, கப்ளிங் டிவைஸ் ஓகே, ஆன் காம்பனன்ட்ஸ் ஓகே, பவர் சப்ளை ஆல்சோ ஓகேன்னு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணுமோ அதே தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இந்த சர்க்கியூட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் இருக்க ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எல்லா வேல்யூமே தெரியும். ஓகேவா? தெரியாததுனால ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சிம்பிளஸ்ட்டாக லோ வேல்யூ டிரான்சிஸ்டர்லாம் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வேறு என்ன காம்பவுண்ட்ஸ் ஏதாவது தெரியாது இருக்கா? எல்லாமே டிரான்சிஸ்டர் தான், மார்க்கெட்டில் அவைலபிள் தான். சொந்தமாக அசம்பிள் பண்ணால் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். தச்சமே டிரான்சிஸ்டர் பேஸாக இருக்கிறதுனால ஒரு டாட் பிசிபியில் பண்ணலாம். குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் என்ன வந்திருக்குன்னா ஐசி சர்க்கியூட் வந்திருக்கு. பெரும்பாலும் எல்லோரும் ஐசி சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அது வந்து காம்பேக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம அந்த சர்க்கியூட்டை நாம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் எல்லா பொருளும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம ரெண்டுமே மேனுவலாக பார்த்தா எப்படி இருக்கும் அதை சொல்லியிருக்கோம். இதுக்கு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். இந்த கண்ட்ரோலில் 2 விதமான கண்ட்ரோல் கிடைக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து லாக், இன்னொன்று வந்து லீனியர். இதில் வந்து ஸ்லைட் டைப் கண்ட்ரோல் கூட உண்டு. மார்க்கெட்டில் என்ன கொடுத்துருக்கோங்களோ ஏதோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை அசம்பிள் பண்ணி பாருங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஏன் 220 ohms கொடுத்துருக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஏன் 1K ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியுமா? பாருங்கள், அவுட்புட் செக்ஷனில் கொடுக்குற டிசி வோல்ட் வந்து 13.2 வோல்ட்டாக இருக்கலாம், ஏன் 15 வோல்ட் கூட கொடுக்கலாம். இதில் எந்த பாதிப்பும் வராது.
ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிக்னல் மெல்ல மெல்ல தான் டெவலப் ஆகி வரணும். ஃபஸ்ட்டு ஒரு லெவல், அடுத்த ஒரு லெவல் அப்படி வரணும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பிடி சர்க்யூட்டுக்கு பவர் ஆம்பிளிஃபையர் கொடுக்குற வோல்ட்டு கொடுக்கக்கூடாது. பவர் ஆம்பிளிஃபையர் கொடுக்குற வோல்ட் கொடுக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் ஆர்டர் டு அவாய்ட், அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, 220 ohms 1 watt ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, சப்போஸ் இங்கே 12 volt அப்படிங்கும்போது பிடி சர்க்யூட்ஸுக்கு 6 volt அல்லது 9 voltல வந்து நிற்கும். அப்போ தான் அது குவாலிட்டியாக இருக்கும். பாஸ் ட்ரிபிள் ரைஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டி கிடைக்கும். பாருங்கள், ப்ரீ ஆம்பிளிஃபையருக்கு வரும்பொழுது 1K ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், 12 volt வரும்போது 1K ரெசிஸ்டன்ஸ் தாண்டி இதில் வர்ற வோல்ட்டு 3 volt தான் வரும். அந்த 3 voltே போதுமானது. எதுக்கு? இந்த ரெண்டு ப்ரீ டிரான்சிஸ்டர்களை ஹெட் ப்ரீ 2 டிரான்சிஸ்டருக்குமே தேவையான வோல்ட் எங்கேருந்து வருது? இந்த 3 voltல வருது. அப்போ என்ன தெரியுது, இது வரைக்கும் ஒரு வோல்டேஜ் வரும். இந்த 220 ohmஸ்க்கு வரும்போது பிடி சர்க்யூட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவை. தென் இந்த ஃப்ரீக்கு உங்களுக்கு 3 volt இருந்தால் போதும், நல்ல குவாலிட்டி வரும். இதை நல்லா மனசில் வச்சுக்கங்க. அடுத்தடுத்த ஆம்பிளிஃபையர் தான் அசம்பிள் பண்ணும்போது, கம்பெனி ப்ராடக்ட் அசம்பிள் வரும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சொந்தமாக அசம்பிள் பண்ணும்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. அப்போ தான் ஒரு நல்ல குவாலிட்டியோடய வரும். அப்படியே 12 volt எடுத்து ஹெட் ப்ரீ கொடுத்துட வேண்டாம். 12 volt கொடுத்து நேராக பிடி சர்க்யூட் கொடுக்க வேண்டாம். கொடுத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வரும். டிஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் வால்யூம் கம்மியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் அதிகப்படுத்தினீங்கன்னா ஒரு பர்ன்னு சவுண்டு வரும், தேவையில்லாமல் இன்டர்ஃபரன்ஸ்லாம் வரும். ஓகே, பாருங்கள், இன்னொரு சர்க்யூட், அடுத்த சர்க்யூட் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நாலேஜுக்காக தான் இந்த சர்க்யூட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா?